நம்ம மேலும் சில தரவுகளை பார்க்க இருக்கிறோம். இந்த ஒரு சவரன் தங்கம், ஒரு டோலா தங்கம் என்றெல்லாம் நிறைய கூறுகிறார்கள். எனவே இந்தியாவிலே எப்படிப்பட்ட தங்கங்கள் இருக்கின்றன என்றால், இது தற்போது புதிதாக 22 கேரட், 24 கேரட், 18 கேரட், 9 கேரட், 8 கேரட், 14 கேரட் என பல கேரட்டுகளில் தங்கம் வந்து அதெல்லாம் வாங்கலாமா என்ற ஒரு சந்தேகம் அனைவருக்கும் வருகிறது. எனவே தான் தற்போது இந்த தரவுகளை பார்க்கும்பொழுது என்ன வாங்கலாம், எந்த தங்கம் இந்தியாவிலே அதிகளவு வாங்கப்படுகிறது என்பதற்கான தங்கம் பல வகைகள் படுகின்றன. கேரட் அளவிலே தங்கம் வாங்கப்படுகிறது, பல வகையில் விற்பனை செய்யப்படுகிறது. அதாவது 1 கிராம் தங்கம், 1 சவரன் தங்கம் என்பது 8 கிராம் என்பது 1 சவரன், 10 கிராம் என்பது ஒரு டோலா என்பார்கள். டோலா என்பது பொதுவாக 11.6 கிராம் என்று கூறுகிறார்கள். ஆனால் பொதுவாக 10 கிராம் தங்கத்தை ஒரு டோலா தங்கம் என்றுதான் சொல்கிறார்கள். இந்தியாவிலே ஆபரணம் செய்ய பயன்படும் 22 கேரட் தங்கம் தான் அதிகம் வாங்கப்படுகிறது. 22 கேரட்டிலே 24 கேரட் என்பது சுத்த தங்கம். அதிலே 99.9% தங்கம் தான் இருக்கும். கலப்பு பெரிதாக இருக்கவே இருக்காது, 100% என்றே சொல்லலாம். ஆனால் 22 கேரட்டில் பார்த்தீங்கன்னா தங்கம் முழுமையாக தங்கம் அல்ல. நாம் ஆபரணத்திற்காக வாங்கின்ற தங்கம் முழுமையான தங்கம் அல்ல. அது 91.7% தான் தங்கம் இருக்கிறது. 5% வெள்ளி இருக்கிறது. 2% காப்பர். காப்பர் என்றால் செப்பு, செம்பு என்பார்களே செப்பு, அந்த செப்பு இருக்கிறது. 1.3% ஜிங்க், துத்தநாகம் என்று சொல்கின்ற அந்த கனிமம், அந்த ஜிங்க் இருக்கிறது. எனவே நாம் ஆபரணமாக பயன்படுகின்ற நாம் போட்டிருக்கிற மோதிரம், நகை, செயின் எது வேணால் எடுத்துக்கொள்ளலாம். அவை அனைத்திலுமே தங்கம் என்பது 22 கேரட் தங்கத்திலே 91% தான், 91.7% தான் தங்கம். 5% வெள்ளி இருக்கிறது, 2% காப்பர், 1.3% ஜிங்க் இருக்கிறது. எனவே இது மிக முக்கியம். நிறைய பேருக்கு இந்த என்னென்ன கலக்கிறார்கள் அதில் தெரிந்திருக்காது. அவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த தகவலை கொடுத்திருக்கிறோம். அடுத்ததாக நாம் பார்க்க இருந்த பல வகைப்படும் தங்கத்திலே அடுத்ததாக நாம் பார்க்க இருப்பது, அதாவது 24 கேரட் என்பது சுத்த தங்கம், அதாவது 99.9%, ஏன் 100% என்று சொல்லலாம் அதை. இது நாணயங்கள், தங்க பிஸ்கட்டுகளாக முதலீடுகளுக்காக வாங்குவார்கள் அந்த தங்கத்தை. எனவே அதற்காக பயன்படுத்தப்படுவதுதான் அந்த 24 கேரட். இது மட்டுமின்றி 9 கேரட், 10 கேரட், 14 கேரட். கே என்றால் கேரட், அமெரிக்காவிலே சி என்று இவர்கள் கூறுவார்கள். ஆனால் கே என்று அவர்கள் அமெரிக்க ஆங்கிலத்தில் சொல்லும்போது கே என்று, ஏன்னா அமெரிக்காவை தான் தற்போது பொருளாதாரம் நிர்ணயிக்கப்படுகிறது. எனவே 9K, 10K, 14K, 20K, 21K என பல கேக்கள் இருக்கின்றன. இவற்றிலே கனிமங்கள் கலப்புடன் தங்கம் உண்டு. இப்போ 9 கேரட் என்றால் அதிலே 25% தான் தங்கம் இருக்கும், மீதி 75% மற்ற கனிமங்கள் கலந்திருக்கும். நான் ஏற்கனவே சொன்னபோது வெள்ளி, காப்பர், ஜிங்க் போன்றவை எல்லாம், அது பொலேடியம் கூட கலக்கிறார்கள். சில இடங்களில் ஒயிட் கோல்டு என்கிறார்கள், பொலேடியம் கலந்து. இவற்றிலே இந்தியாவிற்கு பெரிய மவுசு இல்லை. இந்தியாவை பொறுத்தமட்டிலே 2 வகையான தங்கங்கள் தான். 22 கேரட் நகைகள்லாம் வாங்குவதற்கு, தங்க பிஸ்கெட்டுகளாக நாணயங்கள் வாங்குவதற்கு 24 கேரட், 2 தான் இங்கு பெரிய அளவுக்கு இருக்கிறது. எனவே இந்த தரவலை பார்த்த நாம் இப்போது மிக முக்கியமான தகவல் கருவோம். கோல்டு குரு சாந்தகுமார் தங்க நகை வியாபாரிகள் சங்க தலைவர் என்ன சொல்றார் என்றால், நிர்வாகி விலை பெரிய அளவுக்கு குறையாது, குறையலாம், ஆனால் பெரிய அளவுக்கு குறையாது. நீண்ட கால போக்கிலே பார்க்கும்போது மிகப்பெரிய அளவுக்கு தங்கம் உயர்ந்து கொண்டு தான் இருக்கும். முதலீடு செய்வதற்கு சரியான நேரம், தங்கம் வாங்கி வைத்துக் கொள்ளுங்கள், குறையும் என்று நினைத்து வாங்காமல் விட்டு விடாதீர்கள், பிறகு விலை. ஏன்னா அவர் சொன்னது போல இந்த ஒரு மாதத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கிடுகிடுவென தங்கம் உயர்ந்திருக்கிறது. இந்த 10 மாதங்களில் பார்த்தீர்கள் என்றால் 34,200 ரூபாய் உயர்ந்திருக்கிறது. வேறு எங்குமே இந்த அளவுக்கு உயர்வு இருக்காது, அந்த அளவுக்கு உயர்ந்திருக்கிறது. ஆனால் இதில் மிக முக்கியமாக உலக அளவிலே அறியப்படுகின்ற கோல்ட் ஸ்ட்ராட்டஜி வியூக அமைப்பாளர்கள் தங்க மார்க்கெட்டில் பேஸ் 360 என்ற ஒரு நிறுவனம் இருக்கிறது. அந்த நிறுவனம் மிக தெளிவாக உறுதியாக சொல்கிறார்கள், இந்த உயர்வு, தங்கத்தின் உயர்வு, வெள்ளியின் உயர்வு என்பது கிடுகிட உயர்ந்து கொண்டிருக்கிறது. ஆனால் மிகப்பெரிய கரெக்ஷன், கிராஷ், மிகப்பெரிய வீழ்ச்சி இருக்கும். அதுவும் சாதாரண வீழ்ச்சி அல்ல. தங்கத்தின் விலையானது 30 முதல் 35% வரை கீழே விடும் என்கிறார்கள். அதாவது இப்போ உயர்ந்த விலை அப்படியே விழுந்து விடும் என்கிறார்கள். கிட்டத்தட்ட 15,000 20,000 ரூபாய் குறையக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது என்று அவர்கள் கணிக்கிறார்கள். அது அந்த கணிப்பு பொய்யாகவும் போகலாம். ஆனால் அவர்களுக்கு அதை சொல்கின்ற காரணம் என்னவென்றால், கடந்த 40 ஆண்டுகளிலே 2 முறை தான் இது போன்ற தங்கம் கிடுகிடு உயர்ந்து கொண்டே சென்று, அதுவும் மிகப்பெரிய உயர்ச்சி. 2007, 8, 2011 45%, 50% உயர்ந்திருக்கிறது. பிறகு அதே அளவுக்கு வீழ்ச்சி அடைந்திருக்கிறது தங்கத்தின் விலை என்று கூறியிருக்கிறார்கள் அவர்களுடைய கருத்து. எனவே அந்த வகையில் அவர்கள் என்ன சொல்கிறார்கள், 30 முதல் 35% வரை
தங்கத்தின் விலை குறைய வாய்ப்பு இருக்கிறது என்று கூறியிருக்கிறார்கள். ஆனால் அது எப்பொழுது என்று அவர்கள் நிச்சயமாக இந்த ஆண்டு இறுதி வரை இந்த விலை உயர்வு என்று தொடர்ந்து கொண்டுதான் இருக்கும். அதாவது ஒரு 5000 ரூபாய் உயர்ந்திருக்கும் 4 நாட்களில், பிறகு ஒரு 1000 ரூபாய் குறையும், ஆனால் 4000 உயர்ந்திருக்கும். இது போன்றுதான் இருக்குமே தவிர பெரிய அளவுக்கு வீழ்ச்சி என்பது இந்த ஆண்டு இறுதி வரை இருப்பதற்கு வாய்ப்புகள் குறைவு. ஒருவேளை இந்த புவிசார் பதற்றங்கள் குறைந்து பெட்ரோல் டீசல் விலை அதிகமாகி அதே போன்று மற்ற டாலரின் மதிப்பு அதிகமானால், ஒருவேளை இப்படி நடந்தால் தங்கத்தின் விலை கிடுகிடுவென குறையும். ஆனால் அதற்கு தற்போதைக்கு வாய்ப்பு இருக்கிறதா என்றால் நிச்சயமாக அடுத்த 3 மாதங்களுக்கு இருப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை என்பதுதான் தங்க மார்க்கெட்டிலே நிலவும் மிகப்பெரிய ஒரு சென்டிமெண்ட்டாக தற்போது அனைவரும் பேசுகிறார்கள். இதுதான் நடக்கும் என கூறுகிறார்கள். எனவே தங்கத்தின் விலை இந்த ஆண்டு குறைவதற்கான வாய்ப்புகள் என்பது மிக மிக குறைவு. குறைந்தாலும் அடுத்த சில தினங்களில் மீண்டும் உயர்ந்துவிடும். ஆனால் அடுத்த 6 மாதங்கள் ஓராண்டு என்று பார்த்தால் நிச்சயமாக ஒரு கிராஷ், ஒரு கரெக்ஷன் என்பார்கள். எப்பொழுதுமே ஒரு மிகப்பெரிய அளவுக்கு உயர்ந்து கொண்டே இருந்தால் பங்கு சந்தைக்குள்ள மார்க்கெட் திடீரென கிராஷ் ஆக திடீரென பயங்கரமாக உயர்ந்தால் ஒரு கரெக்ஷன் செய்வார்கள். அதுபோன்று நிச்சயமாக தங்க மார்க்கெட்டும் ஒரு கரெக்ஷன் நடக்கும், கிராஷ் ஏற்படும். அது எப்பொழுது என்பதுதான் தற்போது $1,000,000 கேள்வி, தங்க $1,000,000 கேள்வி என்றுதான் கூற வேண்டும். ஆனால் நிச்சயமாக இந்த தங்கத்தின் விலை குறைவு என்பது ஓராண்டுக்குள்ளாக மிகப்பெரிய வீழ்ச்சி ஏற்படும். ஆனால் அது எப்போது என்று தெரியாமல் காத்திருக்க முடியாது. வாய்ப்பிருக்கும் போது தங்கத்தை பயன்படுத்துங்கள், கடன் வாங்கி தங்கத்தை வாங்காதீர்கள் என்று நிபுணர்கள் அறிவுரை கூறுகிறார்கள். பணம் எக்ஸ்ட்ரா நிறைய கையில் வைத்திருந்தால் நிச்சயம் தங்கமாக வைத்துக் கொள்ளுங்கள், நிச்சயம் உங்களுக்கு பயன்படும் என்பதுதான் பொதுவாக தங்க நகை விற்பனையாளர்கள், தங்க நகை வணிகத்தில் ஈடுபட்டுள்ளவர்களெல்லாம் சொல்கிறார்கள். எனவே தங்கம் விலை குறைவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. ஆனால் குறைந்த வேகத்தை விட உயரும் வேகம் அதிகமாக இருக்கும் என்பதுதான் கடந்த 2 ஆண்டுகளாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஓராண்டாக அதுதான் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் அடுத்த ஓராண்டுக்குள்ளாக ஒரு வீழ்ச்சி ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. அது 30 முதல் 35% குறைய வாய்ப்பு இருக்கிறது என கணிக்கிறார்கள். ஆனால் எது நடக்கும் என்பதை நிச்சயமாக தற்போதைக்கு கூற முடியாது. ஆனால் அடுத்த 3 மாதங்களுக்கு பெரிய அளவில் குறைவதற்கான வாய்ப்பு இல்லை என்பதுதான் பொதுவாக தங்க நகை மார்க்கெட் வணிகத்தில் ஈடுபட்டுள்ள அனைவருடைய கருத்தாக இருக்கிறது என்பதை பொதுமக்களுக்கு சொல்ல கடமைப்பட்டு